நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய சம்பளம் இப்ப 200 கோடியா உயர்ந்திருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஹெச்பி நூத் டைரக்ஷன்ல 3 படங்கள் நடிச்சாரு. அப்புறம் மகள் திருமேனியோட டைரக்ஷன்ல ஒரு படம்னு அஜித்குமார் இப்ப நடிச்சிருந்தாரு. இதுல ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல அவர் இறங்கி நடிச்சதை பார்த்த ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டமும் இப்படி ஒரு அஜித் படத்தை தான் நாங்க பாக்குறதுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த படத்தை தியேட்டர்லயே கொண்டாடி வராங்க. ரீசெண்டா வெளியான விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் பெருசா வசூல் செய்ய முடியல. இருந்தாலும் குட் பேட் அக்லி 5 நாள் விடுமுறையை பயன்படுத்தி 100 கோடி வசூலை இப்ப அசால்ட்டா காட்டியிருக்குது. இந்த வருஷம் வெளியான தமிழ் படங்கள்லயே அதிக வசூல் ஈட்டிய படமா டிராகன் படம் இருந்தது. இந்த படத்தை வீழ்த்தி இப்ப குட் பேட் அக்லி படம் முதல் இடத்தை பிடிச்சிருக்குது. இதனாலேயே இவருடைய சம்பளம் 165 கோடியிலிருந்து 200 கோடிக்கு மேல அதிகரிக்க போகிறதா இப்ப சினிமா வட்டாரத்துல பேச்சு அடிபட தொடங்கி இருக்குது. குட் பேட் அக்லி படம் வெளியாகி முதல் வாரத்திலேயே உலக அளவுல 200 கோடி வசூலை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் நாள்லயே 30 கோடி வசூலை ஈட்டின குட் பேட் அக்லி 5 நாட்கள்ல ஒட்டுமொத்தமா 100 கோடி வசூலை ஈட்டி இருக்கிறதா இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிப்பும் வெளியா இருக்குது. இந்த மாசம் கடைசி வரை இதே வேகத்துல குட் பேட் அக்லி திரைப்படம் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பா 300 கோடி வசூலை தாண்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்தை கடைசியா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இதுக்கு 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காராம். இதுல அஜித்குமாரனுடைய இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக அவரு 165 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இவர் நடிச்சிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படம் வசூல் வேட்டை நடத்தி வருது. இதனால அஜித்துடைய அடுத்த படத்துக்குரிய சம்பளம் 200 கோடியா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் முழுக்க கார் ரேஸ்ல தன்னை ஈடுபடுத்தி வந்துட்டு இருக்காரு. இதனால இப்போதைக்கு அவர் புதிய படத்துல கமிட் ஆக மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லாவே தெரியுது. இதுல யூகமா பாத்தீங்கன்னா அடுத்துதான் ஆதிக் ரவிச்சந்திரன் இல்லனா தனுஷுடைய இயக்கத்துல அவர் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெங்கி அட்லூரியும் அஜித்துக்கு கதை சொல்றதுக்காக முயற்சித்து வந்துட்டு இருக்காராம். இல்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பிலே அஜித்குமார் இன்னொரு படம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. மேலும் வேல்ஸ் நிறுவனம், டான் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ், கேவிஎன்னு சுமார் 1/2 டஜன் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் அஜித்குமாருடைய கால்ஷீட்டை வாங்குறதுக்காக போட்டி போட தொடங்கியிருக்காங்களாம். இது என்ன, விஜய் இப்ப அரசியலுக்கு போயிட்டார். அதனாலேயே பல தயாரிப்பாளர்கள்லாம் அஜித்குமாரோட படத்தை தயாரிக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7 மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.